ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தோட தற்போதைய நிலை தான். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 1.5 மந்த்தாகவே தண்ணி பாய்க்கலை செடிக்கலாம். தென்னங்கன்று வேறு வச்சுருக்கோமா, தண்ணி எதுவுமே பாய்க்கலை. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகேஷ்க்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதை நான் சொல்லியிருப்பேனான்னு தெரில, வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், பட் அதை போஸ்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த டைமிங்கில் இருந்த சுச்சுவேஷனுக்கு சரி ஓகே, இதை வந்துட்டு வீடியோவை எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை போஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டோம். அப்புறம் வந்துட்டு தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 1.5 மாதமாக பாய்க்கலை. அது மட்டும் இல்லாமல் களைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேவையில்லாத செடிங்க, இப்போது தண்ணி பாய்க்கிறதுக்கும் அது இருந்துச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக செடி எதுவுமே இல்லாமல் நம்ம வளர்க்குற செடி மட்டும் இருந்து தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பாத்தி ஃபுல்லாக நிறைஞ்சிரும். பட் அப்படி இல்லாமல் வந்துட்டு தண்ணி பாய்க்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பாத்தி நிறையிறதுக்கு மட்டுமே வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போகும். அப்படி இல்லைன்னா 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நிறைஞ்சிரும். 15 to 10 சாரி தெரியாமல் சொல்லிட்டேன், 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பாத்தி நிறைஞ்சிரும். தண்ணி வர ஸ்பீடுக்கும் அதுக்கும் டக்குன்னு ஃபில் ஆன மாதிரி ஆகிடும். பட் இப்போ வந்துட்டு அந்த தேவையில்லாமல் நிறைய செடி வளர்ந்துருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு மருந்து அடிச்சிருக்கோம். மருந்து அடித்ததுனால இப்போ அந்த செடி எல்லாமே வந்துட்டு அப்படியே பட்டு போயிடுச்சு. இன்றைக்கி முகேஷ் தண்ணி பாய்ச்சிருவான்னு நினைக்கிறேன். வெளியே போயிருக்கான், அவன் வரவும் தான் அதுவுமே தெரியும். என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப வந்துட்டு செடி எல்லாமே டல்லான மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக பாய்ச்சிட்றேன்னு சொல்லியிருக்கான். நேற்றுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் காலில் வந்துட்டு ரொம்ப ஆழமாக அந்த சதையை வந்து தோண்டிருச்சு, அதனால் தண்ணி பாய்க்க முடியலை. பட்டு இன்றைக்கி கண்டிப்பாக பாய்ச்சிருவோன்னு நினைக்கிறேன். அவன் வரவுமே டீசல் வாங்கிட்டு வர சொல்லி மோட்ரு போட்டுருணும். ஏன் வந்துட்டு நாங்கள் யாருமே பாய்க்கலை அப்படின்னா வந்துட்டு மோட்ரு போட தெரியாதுங்க உண்மையை சொல்ல போனால். ஏன்னா வந்துட்டு நார்மலாக இப்போ ஒரு சுவிட்ச் அமைக்கி மோட்ரு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போட்டுருவேன். பட் இது வந்துட்டு டீசல் போட்டு அந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டு மோட்ரு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்புறம் எதுலேயோ தண்ணி வரலை அப்படின்னா எதுலேயோ தண்ணி ஓட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதிலலாம் தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. வாளியில் பிடிச்சிட்டு வந்து அது ஃபுல்லாக ஊற்றி அதுலேருந்து பொங்கி தெரிச்சு அந்த மாதிரிலாம் வர வைப்பாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால தான் வந்துட்டு மோட்ரு போடாமல் வந்துட்டு ஒரு 1.5 மந்த்ஸாக செடியெல்லாம் ரொம்ப காய போட்டுட்டோம். பட் இனிமேல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி அவன் வரவுமே வேலையாக தண்ணி பாய்க்க தான் சொல்லணும். வெளியே தான் போயிருக்கான். அவன் வரவுமே வந்துட்டு நான் கேமரா ஆன் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் உங்களுக்கு செடி எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போதைக்கு எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நீங்களுமே பாருங்கள். கொஞ்சம் வந்துட்டு பேக் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு என்னால் ஃப்ரண்ட்லேயே கரெக்டாக காமிச்சிட்டு போக முடியல. வெயில் வேறு ரொம்ப அடிக்குதா. இது வேறு பார்த்திங்கன்னா ஏன் தோண்டி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டரில் அந்த ஒயர் வந்துட்டு பிடுங்கிடுச்சு. அதாவது இந்த இடத்துல மாட்டுவாங்க இல்லையா, இந்த ஜாயிண்டில் மாட்டக்கூடியது எங்கடா போகிறேன் நான் வேறு, இந்த ஜாயிண்டில் மாட்டக்கூடியது வந்து பிடுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒயர் வந்து இழுத்து மாட்டி பார்த்தோம், மாட்ட முடியலை, பத்தலை. ஏன்னா மண்ணுக்குள்ளே வந்துட்டு தோண்டி நிறைய ஒயரை வந்து சுற்றி புதைச்சி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதை பாருங்கள், அந்த மஞ்சையாக காஞ்சி போயிருக்குதா, லைட்டாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில். அது ஃபுல்லாக மருந்தடிச்சது. தென்னங்கன்று எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும். என்னமோ இடையில ஒரு 2-3 நாள் தென்காசியில் மழை வந்துடுச்சுங்கிறதுக்காக ரொம்ப இதாகாமல் ஓரளவுக்கு நிற்கிது. பட் சீக்கிரம் நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாம். இனி மருந்தடித்த செடியெல்லாம் காஞ்சு அதுவாகவே தனியாக போயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலுமே இது எல்லாத்தையும் பிடுங்கி போடணும். முகேஷ் இன்றைக்கி வந்து தண்ணி பாய்ச்சிட்டான் அப்படின்னா வந்துட்டு நான் இது எல்லாத்தையுமே பிடுங்கிடுவேன். நான் வரவும் எப்படி அவன் தண்ணி பாய்க்கிறானா என்னன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. சப்போஸ் அவன் பாய்ச்சானா அதையும் இந்த வீடியோவில் வந்துட்டு சேர்த்து போடுறேன். மோட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு பாருங்கள். சப்போஸ் அவன் பாய்க்கலை அப்படின்னா இந்த வீடியோ நான் இப்படியே இதோட அவன் பாய்க்கலை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என் பண்ணிக்கிறேன். ஓகே, பூ வேற பறிக்கணுங்க. ஓகே, பாய். ஒரு வழியாக வந்துட்டான். நான் இதை வரானா ரோட்டை பார்த்து உட்காந்து வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். வரவும் அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அதுக்காகவே சிரிச்சு கேள்வி வேறு கேட்குறானா, யார்ட்டையா வீடியோ காலில் காமிச்சிட்டு இருக்கேன்னா நான் அவனுக்கு ஒரு சந்தேகம். கிட்ட வேற வந்து பார்க்குறான், யார்கிட்ட தான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. முகேஷ் வெளியே போயிட்டு வந்துட்டான். வெளியே போனான்னு சொன்னோன்னே எங்கே போனான்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். SBL அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ்க்காக வேலை கேட்டு போயிருந்தான். இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு இது மோட்டர் போடுறதுக்காக டீசல் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் தான் போட்டு கொடுத்தேன். மில்க் ஷேக் குடிச்சிக்கிட்டு இருக்கான்.
இது வந்துட்டு எதுக்காக குடிக்கிறான் அப்படின்னா வந்துட்டு இவனுக்கு உடம்பு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறான் ப்ரோட்டீன் மில்க் ஷேக். என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 மாதமாக இதை தொடர்ந்து குடித்தான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது. அப்போ வந்து உடம்பு வந்து ரொம்ப க்ரோத் ஆகிருந்துச்சு, ரொம்ப வெயிட் ஆகிட்டான். இன்னும் ஒரு மிடில் பாடி பில்டர் லெவலுக்கு வந்துட்டான். பட் இப்போ வந்து ரொம்ப அப்படியே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சேத்துல அடிபட்ட நாய் மாதிரி மாறிட்டான் இப்போ. ஆமாம், 2 ஆக்சிடெண்ட்டு, உடம்பு அது வேறு ரொம்ப உருக்கிருச்சா. ஸோ இப்போ திரும்ப எப்படியாவது உடம்ப ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப டெய்லி வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த ப்ரோட்டீன் மில்க் ஷேக். ஸோ இதில் இவனுக்கு அகைன் நல்லா உடம்பு ஏறிச்சு அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் மில்க் ஷேக் எப்படி போடுறது அப்படின்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இவன் இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்க்கிறதுக்காக போகிறோம். மோட்ரு போடுறதுக்கு இங்கேருந்து அங்கே போகணுங்க. அந்த வீட்டை தாண்டி போனோம், அங்கே தான் நம்ம கிணறு இருக்குது. தண்ணி பாய்க்க கிட்ட வந்தாச்சு. என்னத்தையோ கலட்டி கீழே போடுறான் பாருங்க. இதாங்க கிணறு. அந்த பக்கம் போய் காட்டுறேன். உள்ளெல்லாம் விழமாட்டேன் பிகில, உள்ள விழுந்தா நீ வந்து காப்பாத்து. புறா பறந்து போச்சு. ஒருத்தன் பிடிச்சி 3 பேர் செத்து போயிட்டாங்களோ. கிணறு ஃபுல்லாக குப்பையாக இருக்கு. இதை சுற்றி விடுறான் பாருங்க. சுத்த முடியலையோ. டீசல் ஊத்திட்டியா? தண்ணி வந்துருமா எப்படி? இந்த வாளியை தூக்கிட்டான். இங்கேருந்து அங்கே போட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கோடு தான் போட முடியும். அதுவும் ஹைட்டு காணாதுல்ல. இப்போ என்ன செய்ய? கீழே விழுந்துருப்பேன். மண்ணு சரிச்சு விட்டுட்டுல. பிடுங்கி போடுதான். போட்டு பாரு. காணாதோ? கீழே விழுந்துடாத. வாய்ப்பே இல்லைன்னு கிணத்துல இறங்கல. நீச்சல் தெரியாதோ? வேற என்ன? குளிக்கணும்னா குளிக்கலாம். உள்ள இறங்கி ஒவ்வொரு வழியா நான் என்ன பண்ண மேலே ஊற்றி நடக்க. என்னது? நீதான் பலிக்கிட்டா போய் தூரம் மேலே இல்லை கொண்டாந்து ஊற்றி. எங்க இருந்து குழப்பற? அதில் எட்டுமோ? இந்த இடத்துல சரிச்சு விடுது. எட்டுமோ? உள்ள விழுந்துடாத. தூசியா வரும் போல இருக்க. சரி ஓகே, நம்மளை தான் எப்படி பார்த்தாலும் ஊற்ற சொல்லுவான். ஊற்றிட்டு கேமராவை ஆன் பண்ணுறேன்.
4 வாளி தண்ணி ஊற்றிருக்கான், அதுக்கப்புறம் போடுறான். இப்போ தண்ணி வருதான்னு பார்ப்போம். வந்துடுச்சு. நம்ம எந்திரிச்சிருக்கோம். தண்ணி என்னடா வருதா உள்ள போதானே தெரியலைங்க. சொதப்பலா, இந்த வாட்டியும் சொதப்பலா. கொத்தவா வந்துருச்சு. சூப்பரு. சூப்பரா இருக்கு. கிட்ட நெல்லு அடிக்கிற வெயிலுக்கு குளிச்சுட்டான். என்ன தேடுற? இனி இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு நேராக தண்ணி போக ஆரம்பிச்சிடும். கிடச்சிருச்சு. மூடிட்டானா நம்ம அங்கே போய் தண்ணி வருதான்னு பார்ப்போம். அதோ வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. தெரியுதா உங்களுக்கு? 7.2x ஸ்கோப்பில் காட்டுறேன். சரி, ஓகே. நம்ம இனி இங்கே போயிட்டு அவன் வரும்போதே வருவோம். இந்தா வந்துட்டான்ல. குளிச்சிட்டியா? எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா.
போஸ்ட் கொடுல கம்பெனியில் வைக்க அம்பட்டியை கிட்ட வச்சுக்குள்ள நல்லா இல்லை ஒழுங்கா நல்லு முடியலாம் வேணாம் மம்முடி தெரிஞ்சா போதும் சூப்பர்ல அவசம்ல பட்டு ரைட் வா அடுத்த போஸ் வேற கொடுக்கான் இவன் உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கு ஏது என்னமோ நமக்கு தெரிஞ்சதை பாடுவோண்டா பாப்பா அந்த அண்ணா என்ன ஓகே சரிண்ணா அதான் ஆள் போட்டு பாப்பா நம்ம டேஸில் என்னால் இவ்வளோ குப்பை கிடக்கு சரி ஓகே நம்ம ஃபுல்லாக பாதியை பாய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீதியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் ஏதோ ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. பட் இப்போதைக்கு பெயிண்ட் வாங்குறதுக்கும் காசு இல்லை, பெயிண்ட் அடிக்க வரவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் காசு இல்லைங்கிறதுக்காக கொஞ்சம் வேலையை நிறுத்தி வச்சுருக்கோம். எப்படியும் இன்னும் 2 மாதத்துக்குலாம் என் பையன் பிறந்த நாளைக்குள்ளே எப்படியாவது அடிச்சிருவோம். சரி ஓகே, தண்ணி பார்ப்போம். நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு நான் பாய்ச்சி முடிக்க போகிற நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? பாய். எது? ஆ ம் ம் அங்கே அவன் பக்கத்தில் போகாதையா, அப்புறம் அவனையும் உள்ள காமிக்கியா? நின்று நாதாரி பையன், நான் அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். காற்று என்ன தூக்கி எங்கேயோ எரிஞ்சிரும் போல இருக்கு. நான் வரைக்குள்ள ஆஃப் பண்ணிட்டான் வாட்டரை. ஒரு வழியாக தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சு. ஓகே செல்ல குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு விளாகில் சந்திப்போம். பாய்.